மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நீதி விழிப்புணர்வு குறித்த இந்திய அளவிலான இளைய தலைவர் மாரத்தான் 2024 விழாவை தலைமையேற்று துவக்கி வைப்பவர் டி.எம். செல்வ கணபதி, சேலம் எம்பி. வரவேற்பு பி. செல்வம், நகர கழக செயலாளர், இடங்கணசாலை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அதே வேலை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காக இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க, எந்த காலத்திலையும் நாங்க தமிழ்நாட்டில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை நிச்சயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்விங்கிறது அழியாத செல்வம். எல்லார்ட்டையும் போய் சேர்ற நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சரும் எந்த எல்லைக்கும் போய் உங்களுக்காக, மாணவர்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறாங்க. நம்முடைய அரசின் இந்த முயற்சிகளுக்கு உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு ஒத்துழைப்பும் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு இந்த மேடையில நிறைய மாணவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டிருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை அளிச்சிருக்கிறீங்க, நிறைய டொனேஷன் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு இங்கே டாக்டர்களாக, இன்ஜினியர்ஸாக, பொறியாளர்களாக, ஆசிரியர்களாக படிப்பாக முன்னேறி இருக்கிற நீங்க அத்தனை பேரும் நீங்க கற்ற கல்வி அடுத்த தலைமுறைக்கு பயன்படுகிற வகையில் இருக்கணும்னு செயல்படணும்னு நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே முன்னாள் மாணவர்களாகிய நீங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறீங்க. ஏழை எளிய குழந்தைகளுடைய கல்விக்கு, உயர்கல்விக்கு உங்களான உதவிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றேன். இங்க அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் பேசும்போது சொன்னார், அவர் உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த ஹால் மில்லர் ஹால், அதற்கு நான் உட்காந்து சாப்பிட்டால ஏசி இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அவர் படிச்ச கிளாஸ் ரூமுக்கும் அவருக்கு ஏசி போட்டு கொடுத்துடணும். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க என்ன கூப்பிடணும். இப்படி பல பேர் இந்த பள்ளிக்கு பல நன்மைகளை, நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மேலும் மேலும் இந்த பள்ளி நல்ல வளரும் நான் கேட்டுக்கொண்டு உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள சென்னை கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் விழாவில் முன்னாள் மாணவர் சந்திப்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அவர் பேசியவற்றின் சாராம்சத்தை பின்னர் விரிவாக பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நீதி விழிப்புணர்வு குறித்த இந்திய அளவிலான இளைய தலைவர் மாரத்தான் 2024 விழாவை தலைமையேற்று துவக்கி வைப்பவர் டி.எம். செல்வ கணபதி, சேலம் எம்பி. வரவேற்பு பி. செல்வம், நகர கழக செயலாளர், இடங்கணசாலை.